السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, ஹஜ் என்று வருகிற போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தினரையும் நினைவு கூறக்கூடிய ஒரு வணக்கமாக அல்லாஹ்வினால் இந்த ஹஜ் கடமை ஆக்கப்பட்டுள்ளது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த நினைவு என்பது முஸ்லிம் சமூகத்தினால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினால் தவிர்க்க முடியாத ஒன்றாகும். எனவேதான் நம்முடைய அத்தஹியாத் ஓதுகிற போது, தொழுகையின் இறுதியிலே முதலாவது அத்தஹியாத் முடிந்து இரண்டாவது அத்தஹியாத் ஓதுகிற போது, அந்த அத்தஹியாத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுவோம். ஸலவாத்து சொல்வது மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். இந்த ஸலவாத்திலே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد என்று நாம் ஓதுவது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லும் போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தையும் நாம் நினைவுபடுத்த வேண்டும். ஒரு முஸ்லிம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 தடவைகள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தையும் நினைவுபடுத்த வேண்டும் என்பது அவனுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியான மிக முக்கியமான ஒரு தூதராக காணப்படுகிறார்கள். அதாவது திட உறுதி பூண்ட ரசூல்மார், உலுல் அஸ்ம் மினர் ருசுல் என்று அடையாளப்படுத்தப்பட்ட ரசூல்மார்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக முக்கியமான ஒருவராவார். ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன், நபி இப்ராஹிம் ஒரு சமுதாயமாக இருந்தார் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். ஒரு தனிநபராக இருந்து இந்த மார்க்க பணியை மேற்கொண்ட அவர்களை அல்லாஹ் ஒரு சமுதாயம் என்று சொல்கிறான் என்றால் அவருடைய வரலாறு அந்த அளவுக்கு முக்கியமானதாக காணப்படுகிறது. முதலிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினால் தூதராக அடையாளப்படுத்தப்பட்ட பிறகு அவர்கள் தௌஹீதை இந்த மக்களுக்கு சொல்வதற்காக வேண்டி நிறைய கஷ்டப்பட்டார்கள். அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு தௌஹீதை சொல்வதற்காக வேண்டி நிறைய கஷ்டப்பட்டார்கள். சாதாரணமான கஷ்டங்கள் கிடையாது. அவர்கள் பல கோணங்களில், பல அடிப்படைகளில் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே வணங்கி வழிபட தகுதியான உண்மையான இலாஹ், உண்மையான கடவுள் என்பதை சொல்வதற்காக வேண்டி அவர்கள் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து போராடினார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பத்திலே அந்த மக்களுக்கு சொல்லி பார்க்கிறார்கள், நீங்கள் அல்லாஹுவை விட்டுவிட்டு வேறு கடவுள்களை நீங்கள் ஆக்கிக் கொள்கிறீர்கள். இந்த கடவுள்கள் எந்த சக்தியும் அற்றவர்கள், இவர்கள் உங்களால் உருவாக்கப்பட்டவர்கள். எனவே அவர்களிடத்தில் நீங்கள் போய் உதவி தேடுவதோ, அவர்களிடத்தில் உங்களுடைய தேவைகளை கேட்பதோ, அவர்களிடத்தில் போய் நீங்கள் தவக்குல் வைப்பதோ, அவர்களுக்காக வேண்டி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதோ என்பது பிழையானது என்று அவர்கள் சொல்லி வந்தார்கள். ஆனால் அந்த மக்கள் அதை கேட்காத போது ஒரு நல்ல சந்தர்ப்பம் அவர்களுக்கு வாய்க்கிறது. ஒரு திருவிழா, அந்த ஊர் மக்களுக்கு ஒரு திருவிழா நடைபெறுகிறது. மக்கள் எல்லோரும் திருவிழாவுக்கு செல்லுகிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்தார்கள். நீங்களும் திருவிழாவுக்கு செல்ல வாருங்கள் என்று அழைத்த போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி சகீம், நான் நோயாளியாக இருக்கிறேன், வர முடியாது என்று சொன்னார்கள். இது அவர்கள் சொன்ன ஒரு பொய்யாகவும் அடையாளப்படுத்தப்படுகிறது. அவர்கள் அந்த பொய்யை சொல்லிவிட்டு அங்கே இருக்கிறார்கள். மக்கள் போய்விடுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அங்கிருந்த அவர்களுடைய சிலைகளை உடைக்கிறார்கள். அந்த சிலைகளை உடைத்து விட்டு பெரிய சிலையை மாத்திரம் அவர்கள் உடைக்காமல் விட்டு விடுகிறார்கள். மக்கள் திருவிழாவுக்கு சென்று திரும்பி வந்து பார்க்கிறார்கள், சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கின்றன. இதை யார் செய்திருப்பார் என்று ஆத்திரப்படுகிறார்கள், கோபப்படுகிறார்கள்.
தேடுகிற போது அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள், இன்னஹு ஃபதன் யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம். ஒரு வாலிபர் ஊரிலே இருந்தார். அவர்தான் இந்த சிலைகளை பற்றி நிறைய பேசுவார். இந்த சிலைகளுக்கு ஆற்றல் கிடையாது, சக்தி கிடையாது, அதை நீங்கள் வணங்காதீர்கள், சர்வ வல்லமையும் கொண்ட பூரணமான பண்புகளை கொண்ட இந்த பிரபஞ்சத்தை, இந்த உலகத்தை படைத்த ரப்பை மட்டுமே வணங்குங்கள் என்று அந்த வாலிபர் சொல்லிக் கொண்டிருந்தார். யுகாலு லஹு இப்ராஹிம். அந்த வாலிபருக்கு இப்ராஹிம் என்கிற பெயர் சொல்லப்படும் என்றதும் அந்த பிரதேசத்து மன்னரும் மக்களும் அவரை கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து பிடித்து கொண்டு வந்து இதை செய்தது யார் என்று கேட்கிறார்கள். இந்த சிலைகளை எல்லாம் உடைத்தது யார் என்று கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக புத்தி சாதுரியமாக பதில் சொல்கிறார்கள், உங்களுடைய பெரிய கடவுள் அப்படியே இருக்கிறார். அவர் இருக்கிற போதுதான் இந்த சிறிய சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே நீங்கள் போய் அந்த கடவுளிடத்திலே கேளுங்கள், உடைத்தவர் யார் என்று அவர் காட்டித் தருவார். என்னை எதற்காக நீங்கள் பிடித்து வைத்திருக்கிறீர்கள், என்னையே நீங்கள் மிரட்டுகிறீர்கள், அதட்டுகிறீர்கள் என்று அவர் கேட்டபோது அவர்களுக்கு இன்னும் கோபம் அதிகரித்தது. இவர்தான் செய்திருப்பார் என்கிற உறுதியான முடிவுக்கு அவர்கள் வருகிறார்கள். வந்த பிறகு அவர்கள் எடுத்த தீர்மானம் என்ன தெரியுமா? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தீர்த்து கட்ட வேண்டும். இதுதான் அவர்களுடைய முடிவு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தீர்த்து கட்டுவது என்றால் எப்படி தீர்த்து கட்டுவது? இதற்கு பிறகு இவரை போன்ற ஒருவர் வரக்கூடாது. யாராவது வந்து இப்படி பேசினால் அவருக்கு இது ஒரு பாடமாக அமைய வேண்டும். அந்த முறையில் நாம் இவரை தீர்த்து கட்ட வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் ஒரு பெரிய குழியை தோண்டி, ஒரு கிடங்கை தோண்டி, அந்த கிடங்கிலே நெருப்பை மூட்டுகிறார்கள். நெருப்பை மூட்டி மக்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நெருப்பிலே தூக்கி வீசுகிறார்கள். வீசுகிற போது, கையை பிடித்து இழுத்து தூக்கி வீசும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதட்டப்படவில்லை, தடுமாறவில்லை. அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லது ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொன்னார்கள். எனக்கு என்னுடைய ரப்பு போதுமானவன், நான் என்னுடைய காரியங்களை பொறுப்பு சாட்டுவதற்கு அவனே மிக சிறந்தவன் என்று சொன்னார்கள். நெருப்பிலே தூக்கி போடுகிறார்கள். அல்லாஹு தஆலா நெருப்பை பார்த்து சொன்னான், யா நாரு கூனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பே, இப்ராஹிமுக்கு நீ குளிர்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னான். சுபஹான் அல்லாஹ். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நெருப்பு குளிர்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தது. தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், வெறும் குளிர்ச்சியாக மட்டும் இருந்திருந்தால், அல்லாஹ் யா நாரு கூனி பர்தன் அலா இப்ராஹிம் என்று சொல்லி இருந்தால், இப்ராஹிமே, நெருப்பே இப்ராஹிமுக்கு நீ குளிர்ச்சியாக இரு என்று மட்டும் சொல்லி இருந்தால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே அந்த நெருப்பில் ஃப்ரீஸ் ஆகி இருப்பார்கள், உறைந்து போயிருப்பார்கள். அல்லாஹு தஆலா அதோடு சேர்த்து சலாமன், பாதுகாப்பாகவும் என்று சொன்ன காரணத்தினால் அவர்கள் அந்த நெருப்பில் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்துவிட்டு வெளியே வந்தார்கள் என்பதை நாம் அல் குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த வரலாற்றிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்படி இந்த தௌஹீதை, வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான இலாஹ், உண்மையான கடவுள் அல்லாஹ் ஒருவன்தான் என்கிற கொள்கையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போதித்தார். இந்த தஅவாவை, இஸ்லாமிய பிரச்சாரத்தை முன்னெடுத்த போது அவர்கள் சந்தித்த இந்த பயங்கரமான நிகழ்வு என்பது நம்முடைய வாழ்க்கையில் சில படிப்பினைகளை தர வேண்டும். முதலாவதாக, தௌஹீத் என்கிற இந்த கொள்கை எந்த அளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை மேலோட்டமாக புரிந்தவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த தௌஹீத் கலிமாவினுடைய ஆழமான அர்த்தங்களை படிப்பதிலே நம்முடைய சமுதாயத்தில் உள்ள நிறைய பேர் தவறிவிடுகிறார்கள். இதனால் தான் நாம் இன்று நிறைய பாவங்களையும் ஒழுக்கச் சீர்கேடுகளையும் முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ளவர்கள் இஸ்லாத்தில்
பிடிப்பில்லாமல் இருப்பதையும் காணுகிறோம். சாதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், ஒருவர் ஒரு உணர்ச்சியான உரையை கேட்டால், இமோஷனலாக ஒரு உரை ஒரு அறிஞரினால், ஒரு ஹத்தீபினால், ஒரு இமாமினால் நிகழ்த்தப்படுகிறது என்றால் உடனே சில முடிவுகள் எடுப்போம். இப்ப தொழுகையை பற்றி அவர் இமோஷனலாக பேசுகிறார். பேசும்போது அவர் அழுது விடுகிறார். அல்லாஹுடைய தூதர் இப்படி தொழுதார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகிற போது இப்படி நடந்தது, இப்படியெல்லாம் இருந்தது என்று சொல்லும் போது உடனே நான் தொழ வேண்டும் என்று முடிவெடுக்கிறோம். ஒரு ஜும்மா உரையில இதை சொல்லிவிட்டால் தொழ வேண்டும் என்று முடிவெடுப்போம். கடைசியிலே அன்று அசர் தொழுகை தொழுவோம், மகரிபை தொழுவோம். பிறகு படிப்படியாக போகும்போது தொழுகையே இல்லாமல் போகிற நிலையை நிறைய பேருடைய லைஃப்ல நம்ம பார்க்கிறோம். அதே போல அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பொருளாதாரத்தை நமக்கு ஒரு அடிப்படையான அம்சமாக ஆக்கியிருக்கிறார். குர்ஆனிலே அவன் சொல்லி காட்டுகிறான், வலா துத்து சுஃபஹாஅ அம்வாலக்கும் அல்லதி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமன். நீங்கள் வாழ்வதற்குரிய அடிப்படையாக இருக்கிற பொருளாதாரம் அதை புத்தி இல்லாதவர்களிடம் கொடுத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எங்கே பொருளாதாரம் வாழ்வதற்கு அடிப்படை என்பதை அல்லாஹ் சொல்கிறான். இப்போ வாழ்வதற்கு அடிப்படையாக அமைக்கப்பட்ட இந்த பொருளாதாரத்தை எப்படி நாம் தேட வேண்டும், இந்த பொருளாதாரத்தில் நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு சொல்லித் தருகின்றன. அதிலே மிக முக்கியமான ஒன்றுதான் வட்டி. வட்டி என்பது ஒரு கொடுமையாகும். சாதாரணமான கொடுமை அல்ல, மிக மோசமான ஒரு கொடுமை தான் வட்டியாகும். எனவேதான் இந்த வட்டியை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற அந்த வசனங்களை நாம் பார்த்தால், வட்டி சாப்பிடுகிறவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்பது போன்ற கருத்தை தரக்கூடிய வசனங்களாக அவை காணப்படுகின்றன. வட்டியை விடாதவர்கள், ஏற்கனவே அறிவில்லாமல், தெளிவில்லாமல், அறியாமையின் காரணத்தினால் வட்டியிலே ஈடுபாடு கொண்டவர்கள் அந்த வட்டியை அறிந்ததும் விட வேண்டும். அப்படி விடவில்லை என்றால் அவர்கள் அல்லாஹோடும் அல்லாஹுடைய தூதரோடும் யுத்த பிரகடனம் செய்வது போன்ற ஒரு நிலை என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். ஆனால் இப்ப பயான் பண்ணும் போது ஒரு அறிஞர் இது பற்றியும் இமோஷனலாக பேசுகிறார். பேசுகிற நேரத்தில் நம்ம என்ன முடிவெடுக்கிறோம்? இதற்கு பிறகு வட்டிக்கே போவதில்லை, என்ன நிலை வந்தாலும் நான் வட்டியிலிருந்து விடுபட்டு விடுவேன். ஆனால் இந்த முடிவெடுக்கிறவரால் அந்த முடிவில் நிலைத்திருக்க முடியவில்லை. 2 உதாரணங்கள் சொல்லியிருக்கிறேன். ஒன்று கடமையில் நம்முடைய முடிவும் தொடர்ச்சியான நம்முடைய பயணமும், இன்னும் ஒன்று தடையில் உள்ள இந்த வட்டி என்கிற ஒரு உதாரணமும் அதை நடைமுறைப்படுத்துவதில் நம்முடைய நிலையும். இது போன்றுதான் எல்லா விஷயங்களிலும் நம்முடைய நிலைப்பாடு இருக்கிறது. ஒரு கட்டம் வரும்போது நாம் தீனை 2ஆம் நிலைக்கு தள்ளி விடுகிறோம். முதல் நிலையிலே நம்முடைய துனியாவை கொண்டு வந்து வைக்கிறோம். இதற்கு என்ன காரணம் என்றால், இந்த தௌஹீத் நமக்கு புரியாததுதான். பொதுவாக எல்லோரும் தௌஹீதை, குறிப்பாக அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்தை சேர்ந்த உலமாக்கள் புரிவதற்கு இலகுவாக 3ஆக பிரிப்பார்கள். தௌஹீதுர் ருபூபியா, தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீத் அல் அஸ்மா வசிஃபாத் என்று சொல்வார்கள். சில மாணவர்கள் இதை பாடமாக்கி கொள்வார்கள். இப்படி 3 பிரிவு இருக்கிறது என்று பாடமாக்கி கொள்வார்கள். ஆனால் இதனுடைய அடிப்படையான தத்துவம் நிறைய பேருக்கு புரிவதில்லை. இந்த தத்துவம் புரியாத காரணத்தினால்தான் தௌஹீத் என்றால் என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா எதை சொல்லுகிறது, ஏன் இந்த கலிமாவுக்காக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் தூக்கி போடப்பட்டார்கள், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சமுதாயத்தினால் எதிர்க்கப்பட்டார்கள், ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி ஃபிரௌன் புறப்பட்டான், ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த மக்கள் கொலை செய்வதற்கு முன் வந்தார்கள், இந்த கலிமாவை சொன்னதனால் ஏன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்கள் கொடுமைப்படுத்தி அவர்களுடைய ஊரில் இருந்தவர்களை துரத்தினார்கள் என்கிற கோணத்தில் சிந்திப்பதில்லை. ஜஸ்ட் ஒரு வார்த்தை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற வார்த்தை, இதற்காக நெருப்பிலை தூக்கி போட வேண்டும், இதற்காக ஏன் அவரை கொலை செய்வதற்காக வேண்டி ஃபிரௌன் படையோடு செல்ல வேண்டும், எதற்காக அவரை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி அந்த மக்கள் புறப்பட வேண்டும், ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று சொன்னதற்காக வேண்டி ஊரை விட்டு அவர்களை துரத்த வேண்டும், அவர்களுடைய உயிருக்கு விலை பேச வேண்டும் என்கிற கோணத்தில் நாம் யோசிப்பதில்லை. என்னது, சில பள்ளிகளில் போனால் சில தொழுகைகளுக்கு பிறகு
லா இலாஹ இல்லல்லா லா இலாஹ இல்லல்லா என்று சொல்வார்கள். நாம சொல்லுவோம் நன்மை. சில தனியாக அதை செய்தால் நன்மை கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் காலையில் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று 100 தடவைகள் சொல்வாராக இருந்தால் அவருக்கு கிடைக்கிற நன்மையை சொல்லுகிறார்கள். முதலாவதாக 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும். இரண்டாவதாக 100 நன்மைகள் அவருக்கு எழுதப்படும். மூன்றாவதாக 100 பாவங்கள் அவருக்கு அளிக்கப்படும். அதே போல அவருக்கு அன்றைய தினம் மாலை நேரம் வரைக்கும், காலையிலே இதை 100 தடவை ஓதினால் மாலை நேரம் வரைக்கும் ஷைத்தானிடமிருந்து பூரண பாதுகாப்பு அவருக்கு கிடைக்கும். மாலையில் இதை 100 தடவைகள் ஓதினால் விடியும் வரைக்கும், மறுநாள் காலையாகும் வரைக்கும் இந்த நன்மைகள் அவருக்கு கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அது நம்ம பெரிய அளவில் அதனுடைய ஆழமான அறிவில்லாமல் ஓதினாலும் கிடைக்கும். ஆனால் நம்ம சிந்திக்க வேண்டிய இடம், ஏன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹை நிலைநாட்டுங்கள் என்று சொன்ன போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் நெருப்பில் தூக்கி போட்டார்கள், அவர்களை அழிக்க வேண்டும் என்று ஏன் முடிவெடுத்தார்கள் என்பதை சிந்தித்தால் நம்முடைய பலவீனத்திற்கான விடை நமக்கு கிடைக்கும். இந்த தௌஹீத் என்று சொல்லும் போது இந்த உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் இந்த தௌஹீதை அவர்களுடைய மக்களுக்கு போதித்தார்கள். முதலில் அவர்கள் போதித்தது தௌஹீதை தான். அந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய உம்மத்திற்கு முதலில் போதித்தது இந்த தௌஹீதை தான். அப்ப இந்த தௌஹீதை அவர்கள் போதித்திருக்கிறார்கள். அதனால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த உலகத்தில் நிகழ்ந்திருக்கிறது. சாதாரணமான மாற்றம் அல்ல. தௌஹீத் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக வருகிற போது வருவதற்கு முன்னால் இருந்த அந்த சமுதாயத்தின் நிலையை நீங்கள் படித்திருப்பீர்கள். ஜாஹிலிய சமுதாயம் என்று சொல்கிறோம், ஜாஹிலிய காலம் என்று சொல்கிறோம். எல்லா விதமான அநியாயங்களையும் அந்த மக்கள் செய்து கொண்டிருந்தார்கள். பஞ்சமா பாதகங்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை பாவங்களையும் செய்து கொண்டிருந்தார்கள். அதிலே மிக பயங்கரமான பாவமாகிய ஷிர்கில் அந்த மக்கள் மூழ்கி போயிருந்தார்கள். ஷிர்கில் எந்த அளவுக்கு மூழ்கி போயிருந்தார்கள் என்றால், அவர்களுடைய ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒரு சிலையை அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள். தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக கட்டப்பட்ட கஅபா என்கிற அந்த ஆலயத்தை சுற்றி 360க்கு மேற்பட்ட சிலைகளை அவர்கள் கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். அவர்கள் பயணம் செய்யும் போது, புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், பிரயாணங்கள் கூடுதலாக அரபிகள் செய்வார்கள், நாடோடிகள். எனவே அவர்கள் கூட ஆடுகளை கொண்டு செல்வார்கள். அப்படி ஆடுகளை கொண்டு செல்கிற அவர்கள் சில நேரங்களில் ஒரு கடவுள் பக்தி அவர்களுக்கு வந்து விட்டால் ஒரு இடத்திலே நின்று மணலை ஒரு குவியலாக ஆக்குவார்கள். அது சரியாமல் இருப்பதற்காக வேண்டி அந்த மணல் குவியலில் அந்த ஆட்டினுடைய பாலை கறப்பார்கள். ஒரு ஷேப்புக்கு அது வரும், அதை வணங்குவார்கள். இந்த அளவுக்கு ஷிர்கில் மிக மோசமான நிலையில் அவர்கள் இருந்தார்கள். அதுபோல அவர்கள் கொலை செய்வதிலே சாதாரணமாகவே நடந்து கொண்டார்கள். சாதாரணம் என்றால் கொலை செய்யறது சின்ன விஷயம். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் வாளேந்தி போராடுவதும் இரத்தம் ஓட்டுவதும் அவர்களுடைய இயல்பாகவே இருந்து கொண்டிருந்தது. ஒரு சின்ன விஷயத்திற்காக 40 வருடங்கள் அவர்கள் ஒரு சண்டையில் ஈடுபட்டதாக வரலாறு சொல்லுகிறது. இப்படியாக அவர்கள் கொலை வெறி பிடித்து அலைந்து திரிந்தார்கள். இந்த கொலை வெறியில் கேவலமான ஒரு நிலையில் அவர்கள் இருந்தார்கள். என்னவென்றால், பெண் குழந்தைகள் பிறந்தால் அந்த பெண் குழந்தைகளை அவர்கள் உயிரோடு புதைத்து விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிறான், வஇதல் மௌஊதத்து சுஇலத் பிஅய்யி தம்பின் குத்திலத். உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தைகள் வினவப்படும், எதற்காக நீங்கள் உயிரோடு புதைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டீர்கள் என்று. அப்படி குழந்தைகளை உயிரோடு புதைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய புத்தி பேதலித்து போயிருந்தது. மதுபானம் அருந்துவதிலே போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள். வீடுகளிலே மதுபான உற்பத்தி நடக்கும், மதுபானம் அருந்துவார்கள். அக்ரமக்குமுல்லாஹ், விபச்சாரத்திலே அவர்கள் மிக தீவிரமாக ஈடுபாடு காட்டினார்கள். கஅபத்துல்லாவுக்கு பக்கத்தில் சில வீடுகளில் கொடிகள் பறக்கும். அதனுடைய அர்த்தம், இந்த வீட்டுக்கு வந்தால் விபச்சாரம் செய்யலாம். சில நேரங்களில் ஒரு வீட்டுக்குள் பலர் போய் விபச்சாரம் செய்கிற நிலையும் இருந்திருக்கிறது. இப்படி விபச்சாரத்திலே எல்லை மீறி இருந்தார்கள்.
அவர்களுடைய வருமான வழிகளில் பிரதானமாக கொள்ளை அடிப்பது, களவெடுப்பது என்பது இருந்தது, வழிப்பறை கொள்ளை. இப்படியெல்லாம் மிக மோசமான நிலையில் இருந்த அந்த மக்களை இன்று நாம் ரதியல்லாஹு அன்ஹு, ரதியல்லாஹு அன்ஹா, ரதியல்லாஹு அன்ஹும் என்று துஆ செய்கிற அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் மாற்றினார்கள் என்றால் இந்த தௌஹீத் தான் அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமான விஷயம் அல்ல. நமக்கு தெரியும், ஒருவர் ஒன்றுக்கு அடிக்ட் ஆகிவிட்டால், அடிமைப்பட்டு அதிலேயே பழக்கப்பட்டு விட்டால் அதிலிருந்து அவரை விடுவிப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஜாஹிலிய காலத்தில் இருந்த மக்கள் மதுபானத்திற்கு அடிமைப்பட்டிருந்தார். இந்த மக்கள் மதுபானத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து ஒரு செய்தி சொல்லுகிறார்கள். ஒரு தோழரை அனுப்பி, மதீனாவிலே நீங்கள் தெரு தெருவாக சென்று இந்த செய்தியை சொல்லிவிட்டு வாருங்கள் என்றார். அல்லாஹு தஆலா மதுபானத்தை உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான். இவ்வளவுதான் அந்த அறிவித்தல். அல்லாஹு தஆலா மதுபானத்தை உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான், இதை நீங்கள் அறிவித்து விட்டு வாருங்கள் என்று சொன்னார். அந்த நபித்தோழர் போய் ஒவ்வொரு தெருவாக நின்று இந்த செய்தியை அறிவிக்கிறார். சுப்ஹானல்லாஹ், என்ன நடந்தது தெரியுமா? நம்ம படித்திருக்கிறோம், மதீனாவின் தெருக்கள் எல்லாம் மது ஆறாக ஓடியது. ஏனென்றால் வீடுகளிலே வைத்திருந்த அவ்வளவு மதுபானங்களையும் கொண்டு வந்து அவர்கள் கொட்டிவிட்டார்கள். விபச்சாரம் செய்வதை அல்லாஹுடைய தூதர் தடுக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், 2 விபச்சார செய்திகள் ரெக்கார்ட் ஆகி இருக்கின்றன. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த விபச்சாரம் ஹராம் என்று சொன்ன பிறகு 2 விபச்சார செய்திகள் பதிவு செய்யப்பட்டு, அந்த 2ம் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்றால், யாரும் பார்க்கவில்லை, யாரும் காணவில்லை. அவர்களாக வலண்டியராக வந்து, யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள். வந்தவர்கள் அப்படித்தான் வந்தார்கள். மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழர் வருகிறார். தஹிர்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை என்னை பரிசுத்தப்படுத்துங்கள், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று ஒரு பைத்தியம் பிடித்தவரை போல ஓடி வருகிறார். அவரால் தான் செய்த விபச்சாரத்தை ஜீரணிக்க அவரால் முடியவில்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப அவரை அனுப்பி வைக்கிறார்கள். நீ ஒரு பெண்ணோடு தனிமையாக இருந்திருப்பாய், தௌபா செய். நீ ஒரு பெண்ணை முத்தமிட்டிருப்பாய், தௌபா செய். உனக்கு தண்டனை இல்லை இந்த உலகத்தில் என்று சொன்ன போதெல்லாம் அவர் போய் திரும்ப வந்து, யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொன்ன பிறகு அல்லாஹுடைய தூதர் அவருக்கு கல்லால் எறிந்து கொலை செய்யுமாறு தீர்ப்பு வழங்கினார்கள். அதே போல காமிதியா என்கிற கோத்திரத்து பெண்மணி விபச்சாரம் செய்கிறார்கள், யாரும் பார்க்கவில்லை. அவராக வந்து அல்லாஹுடைய தூதரிடத்திலே, யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொன்ன போது அல்லாஹுடைய தூதர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிற நேரத்தில் அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருப்பி அனுப்ப பார்த்தது போல என்னையும் அனுப்ப பார்க்கிறீர்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், உண்மையிலே நான் விபச்சாரம் செய்திருக்கிறேன், என்னுடைய வயிறு சாட்சி அதற்கு, என்னுடைய கற்பத்திலே குழந்தை இருக்கிறது என்று சொன்ன போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், உனக்கு தண்டனை இருக்கிறது, ஆனால் குழந்தையை பெற்றுவிட்டு வா என்று சொன்னார்கள். எந்த பாதுகாப்பும் கொடுக்கவில்லை. எந்த ஒரு சஹாபியிடம் இவரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் என்று சொல்லவில்லை, அனுப்பிவிட்டார்கள். அந்த பெண்மணி குழந்தை பெற்று நிஃபாஸோடு, பிரசவ ருதுவோடு அல்லாஹுடைய தூதரிடத்திலே வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் குழந்தையை பெற்று விட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று. அல்லாஹுடைய தூதர் மீண்டும் சான்ஸ் கொடுக்கிறார்கள். சொன்னார்கள், உன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது, 2 வருடங்கள் நீ பால் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த பெண்மணி போய் 2 வருடங்கள் பால் கொடுத்து பால்குடி மறக்கடித்து குழந்தையின் கையிலே ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து கொண்டு கூட்டி வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய குழந்தை பால்குடி மறந்து விட்டது, என்னுடைய குழந்தை பால்குடி மறந்து விட்டது, என்னை பரிசுத்தப்படுத்துங்கள். அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை ஒரு குழியிலே நாட்டி கல்லால் எறிந்து கொலை செய்யுமாறு சொன்னார்கள். இப்படி மதுபானத்திற்கு அடிமைப்பட்டிருந்தவர்கள் மதுபானத்தை கொட்டுகிறார்கள், விபச்சாரத்திற்கு அடிமைப்பட்டிருந்தவர்கள் விபச்சாரத்தை விடுகிறார்கள், மார்க்க கடமைகளான தொழுகை போன்ற கடமைகளிலே பெர்ஃபெக்டாக ஈடுபடுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய காலத்தில், சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய காலத்தில் ஜமாஅத்து தொழுகையை நாங்கள் எல்லோரும் பேணி தொழுவோம். எங்களுடைய காலத்தில் ஜமாஅத்து தொழுகையில் பொடுபோக்காக இருப்பவர்கள் இல்லா முனாஃபிகுன் மஅலூமுன் நிஃபாக்,
தெளிவாக அறியப்பட்ட முனாஃபிக்கை தவிர வேறு யாரும் ஜமாத்தை மிஸ் பண்ண மாட்டோம், அந்த அளவுக்கு தொழுகையிலே நாங்கள் பேணுதலாக இருந்தோம் என்று சொல்கிறார்கள். ஜக்காத் அப்படி கொடுத்தார்கள், ஹஜ் செய்தார்கள், ரமதானிலே நோன்பு நோற்றார்கள், திக்ரு செய்தார்கள், மார்க்க கடமைகளிலே ஈடுபாடு காட்டினார்கள், பெண்கள் ஹிஜாபுடைய சட்டங்களை பேணினார்கள், வீடுகளிலே அஜ்னபி மஹ்ரமி சட்டங்கள் பேணப்பட்டன. அவர்கள் இந்த நிலைக்கு மாறியதற்கு அடிப்படை காரணமே தௌஹீத் தான். நம்முடைய பிரச்சனை என்னென்றால், வட்டியை பற்றி பேசுகிறோம், சூதாட்டத்தை பற்றி பேசுகிறோம், தொழுகையை பற்றி பேசுகிறோம், நோன்பை பற்றி பேசுகிறோம், ஆனால் தௌஹீதை பற்றி பேசுவதில்லை. தௌஹீதை பற்றி பேசினால்தான் நல்ல மாற்றங்கள் வரும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு கால தஅவா வரலாற்றில் அவர்கள் இந்த சட்டங்களை பற்றி பேசியது மதீனாவில் இருந்த 10 வருடங்கள் தான். தொழுகை பற்றி பேசியது, எப்படி தொழ வேண்டும், இன்றைக்கு நம்முடைய சண்டையெல்லாம் எப்படி தொழுவது என்பது. இந்த தொழுகையினுடைய முறையை பற்றி அவர்கள் பேசியது மதீனாவுடைய அந்த 10 வருடத்திற்குள் தான். நோன்பை பற்றி பேசியது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில் இருந்துதான். ஹஜ்ஜை பற்றி பேசியது ஹிஜ்ரி 8க்கு பிறகுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்தை பற்றி பேசியதும் மதீனாவுக்கு வந்த பிறகுதான். ஹிஜாபை பற்றி பேசியது மதீனாவுக்கு வந்த பிறகுதான். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டங்கள் பற்றி பேசியதெல்லாம் மதீனாவுக்கு வந்த பிறகு. அப்ப மக்காவில் என்ன செய்தார்கள்? 13 ஆண்டுகள் அவர்கள் தொழுங்கள் என்று பேசவில்லை, நோன்பு பிடியுங்கள் என்று பேசவில்லை, ஹிஜாப் அணியுங்கள் என்று பேசவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஆடை அணியுங்கள் என்று பேசவில்லை. மாறாக மக்காவில் இருந்த 13 வருடங்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியது முழுக்க முழுக்க தௌஹீத என்பதை இந்த சமுதாயம் எப்போது மீண்டும் நினைவுபடுத்த ஆரம்பிக்குமோ அப்போதுதான் இந்த சமுதாயத்தில் தெளிவான மாற்றத்தை நாம் காண முடியும் என்பதை இதன் மூலம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹுவை நோக்கிய பயணம் சீராக ஒழுங்காக அமைய வேண்டும் என்றால் ஒரே வழி தௌஹீதை நாம் சரியாக புரிந்து கொள்வது என்பதுதான். தௌஹீத் என்றால் என்ன? தௌஹீதை புரிய வேண்டும் என்றால் தௌஹீத் என்றால் என்ன என்று கேட்டால், மிக சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அல்லாஹுவை சரியாக புரிந்து கொள்வதுதான் தௌஹீத். அல்லாஹுவை சரியாக புரிந்து கொள்வதுதான் தௌஹீத். இப்ப அல்லாஹுவை சரியாக புரியாத காரணத்தினால்தான் அவர்கள் அல்லாஹுக்கு இணை வைத்தார்கள். அல்லாஹுவை சரியாக புரியாதனால்தான் பாவச் செயல்களில் ஈடுபட்டார்கள். எனவே அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, அவர்கள் அல்லாஹுவை மதிக்க வேண்டிய சரியான முறையில் மதிக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த காலத்தில் இருந்த முஷ்ரிக்குகள் அல்லாஹுவை மதிக்க வேண்டிய சரியான முறையில் மதிக்கவில்லை. அல்லாஹ் இருக்கிறான் என்று ஏற்றுக்கொண்டார்கள், அல்லாஹ் இல்லை என்று அவர்கள் சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக வருவதற்கு முதல் பிறந்தவர், அது சாதாரணமாக தெரிந்த விஷயம். அவருடைய பெயர் என்ன? அப்துல்லா. அல்லாஹுடைய அப்து என்றுதான் பெயர் வைத்தார்கள். காபத்துல்லாவை ஆப்ரஹாவுடைய படை அடிக்க வந்த நேரத்தில் அப்துல் முத்தலிப் என்ன சொன்னார்? என்னுடைய ஒட்டகங்களை எனக்கு கொடுத்து விடுங்கள், வ இன்னலில் கஅபத்தி ரப்பன் லயஹ்மீஹா, காபாவுக்கு ஒரு ரப் இருக்கிறான், அவன் அதை பாதுகாப்பான் என்று சொன்னார்கள். அப்ப அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று அவர்கள் நம்பி இருந்தார்கள். குர்ஆனில் நிறைய இடங்களிலே அல்லாஹ் சொல்கிறான், வல இன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் லயகூலுன்னல்லாஹ், வானங்களையும் பூமியையும் படைத்தது யார் என்று நபியே நீ அவர்களிடம் கேட்டால், அவர்கள் என்று சொல்வது மக்காவில் இருந்து அபூ ஜஹல், அபூ லஹப், உத்பா, உமையா போன்ற முஷ்ரிக்குகள் குஃபார்களிடம் நீ வானங்களை பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்பார்கள். வானத்திலிருந்து மழையை பொழிய செய்வது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்பார்கள். உங்களுக்கு ரிஸ்க் தருவது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்பார்கள். ஆனால் அவர்கள் வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்பினார்கள், அல்லாஹுவை சரியான முறையில் மதிக்கவில்லை. அல்லாஹுவை சரியான முறையில் மதிக்காததற்கு காரணம் அல்லாஹுவை அவர்களுக்கு தெரியாது. அல்லாஹுவை தெரியப்படுத்துவதுதான் நபியுடைய முதல் பணியாக இருந்தது, அல்லாஹுவை அறிமுகப்படுத்துவது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்களிடத்தில் நான் கேட்கிறேன், நம்மில் எத்தனை பேருக்கு அல்லாஹ்வை தெரியும்? யோசிப்போம், பதில் சொல்லுவோம். உடனே எனக்கு தெரியும் என்று எல்லோரும் சொல்வதில்லை. இந்த கேள்வி நம்மிடம் கேட்கப்பட்டால் நாம் யாருமே எனக்கு என்னுடைய ரப்பை தெரியும் என்று வரமாட்டோம். ஏனென்றால் ஒன்றை ஒருவர் தனக்கு தெரியும் என்று சொன்னால் அது பற்றிய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டும். ஒருவரிடத்தில்
உங்களுக்கு கம்ப்யூட்டரில் உள்ள ஒரு புரோகிராமை பற்றி தெரியுமா என்று கேட்டால் ஆம் என்று சொல்கிறார் என்றால் அப்படின்னா என்ன என்று கேட்டால் பதில் சொல்லணும். அப்படி பதில் சொல்லாமல் எனக்கு தெரியும் என்று சொல்வது ஒரு நுழைஜ் அல்லது. அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்ப உண்மையில் நம்மில் நிறைய பேருக்கு அல்லாஹ்வை தெரியாது. அல்லாஹ்வை தெரியாத காரணத்தினால்தான் நம்மில் நம்முடைய சமுதாயத்தில் சிலர் அல்லாஹுவிடத்தில் கேட்க வேண்டிய விஷயங்களை அல்லாஹுடைய அடியார்களிடத்தில் போய் கேட்கிறார்கள். என்ன அவங்களுக்கு அந்த அளவுக்கு அல்லாஹ்வை தெரியல. இந்த அவுலியாக்களை, நல்லடியார்களை, இறை நேசர்களை அவர்கள் புரிந்து கொண்ட அளவுக்கு அல்லாஹ்வை புரியவில்லை. எனவே அவர்களிடம் போய் துவா கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப நம்ம பார்க்கிறோம். இப்ப நான் இத்தாலியிலே கவனித்தேன். சகோதரர்கள் சொல்வார்கள், இந்த இடத்துல மெதுவா போங்க, கேமரா இருக்கி என்று சொல்வார்கள். டிரைவிங் பண்ணும்போது கேமரா இருக்கிறது, கவனமாக போங்கள், மெதுவாக போங்கள் என்று சொல்கிறார்கள், கைட் பண்றார். அப்ப அவர்களுடைய டிரைவிங்ல ஒரு டிசிப்ளின் வருகிறது. இந்த டிரைவிங்ல டிசிப்ளின் வருவதற்கு காரணம் அந்த ரோடுகளிலே பொருத்தப்பட்டிருக்கிற கேமரா. அந்த கேமரா பார்க்கிறது, அது ஃபிளாஷ் பண்ணும், ஃபைன் வரும், நம்புகிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுகிறதா இல்லையா? ஏற்படுகிறது. ஆனால் அல்லாஹ்வை பசீர் என்று சொல்லுகிறோம். பசீர் என்றால் என்ன? பார்ப்பவன். ஆனால் அல்லாஹுடைய விஷயத்தில் டிசிப்ளின் கிடையாது. அல்லாஹ் சமீ என்று சொல்லுகிறோம். சமீ என்றால் என்ன? கேட்பவன். இப்ப ஒரு இடத்துல இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், சுப்ஹானல்லாஹ், நீங்க யாருமே யாருடனும் பேசாமல் அப்படி உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஒரு டிசிப்ளின். ஏனென்றால் முன்னால் ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார், அவர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த இடத்தில் நமக்கிடையில் பேசிக்கொள்வது என்பது டிசிப்ளின் கிடையாது. நம்முடைய மனம் சொல்லுகிறது, நம்ம அதை பின்பற்றுகிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா சமீ என்று தன்னை சொல்லிவிட்டு, நீ புறம் பேசாதே, பொய் பேசாதே, அவதூறு பேசாதே என்று சொல்கிறான். நமக்கு நத்திங். நம்மளோட பாட்டுக்கு பேசிட்டே இருக்கிறோம். ரைட்? அதே போல அல் அலீம், அல்லாஹுடைய ஒரு மிக முக்கியமான பெயர். அலீம் என்றால் எல்லாவற்றையும் நன்கறிந்தவன். எந்த அளவுக்கு நன்கறிந்தவன்? யஅலமு ஹாயினத்தல் அயுன் வமா துக்ஃபி ஸுதூர். உங்களுடைய கண்களால் நீங்கள் சும்மா இப்படி சாடை செய்தாலும் அல்லாஹ் அறிவான். உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் அல்லாஹ் அறிவான். இன்னும் அதை அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லுகிறான், வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தாலும், எந்த மரம், எந்த மரமாக இருந்தாலும், எந்த காடு, எந்த காடாக இருந்தாலும், எந்த மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தாலும் அல்லாஹுடைய அறிவுக்கு எட்டாமல் அந்த இலை விழாது. சுப்ஹானல்லாஹ். இப்படியாக அல்லாஹ் அவனை பற்றி சொல்லுகிறான். நமக்கு அது ஒரு பொருட்டே இல்லை. நம்முடைய பெற்றோர் அறிவார்கள், நம்முடைய பிள்ளைகள் அறிவார்கள், நம்முடைய பாஸ் அறிவார், நம்முடைய டீச்சர் அறிவார், கணவன் அறிவார், மனைவி அறிந்து கொள்வாள் என்று வரும்போது டிசிப்ளின் வருகிறது. அல்லாஹ் அறிவான் என்கிற போது டிசிப்ளின் கிடையாது. இப்ப பிரச்சனை எங்கே என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். அல்லாஹ்வை நம்ம சும்மா சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறோம். அதிலும் நமக்கு தரப்படுகிற ஒரு தர்பியா என்னென்றால், அல்லாஹ்வை பயப்படுங்கள். அல்லாஹ்வை சின்ன வயதிலிருந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பயிற்சி, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். கொத்துபாவில ஹத்தீப் மிம்பருக்கு என்ன சொல்லுவார்? அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கு பெற்றோர் தர்பியா கொடுக்கும் போது என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ்வை பயந்து கொள்ள. பொய் சொன்னா அல்லாஹ் சுடுவான், அல்லாஹ் நரகத்துல போடுவான், பொய் சொல்லாதீங்க. கணவன் மனைவிட்ட சொல்ல அல்லாஹ் பயந்து கொள், மனைவி கணவன்கிட்ட சொல்ல அல்லாஹ் பயந்து கொள், டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றது அல்லாஹ் பயந்து கொள். பயந்து கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள் என்பது மட்டும் சொல்லப்படுகிறதே தவிர அல்லாஹ் மீது அன்பு வையுங்கள் என்பது சொல்லப்படவில்லை. அல்லாஹ் தண்டிப்பவன் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் இரக்கமுள்ளவன் என்பது நம்முடைய உள்ளங்களில் பதியவில்லை. அல்லாஹ் இரக்கமுள்ளவன் சாதாரணமாக அல்ல.
அல்லாஹுடைய 2 பெரிய பெயர்கள், முக்கியமான பெயர்கள் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற பெயர்கள். இந்த அர் ரஹ்மான் என்கிற பெயரை குர்ஆனில் 57 இடங்களில் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறார். அர் ரஹீம் என்கிற பெயரை 114 இடங்களிலே அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறான். அல்லாஹுடைய ரஹ்மத் விசாலமானது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத்தை பற்றி தெரிந்தால், அல்லாஹுடைய இல்மை பற்றி தெரிந்தால், அல்லாஹுடைய குத்ரத் என்கிற வல்லமையும் ஆற்றலையும் பற்றி தெரிந்தால் அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை புரிந்தார்கள். சுப்ஹானல்லாஹ் சொன்ன வார்த்தை சின்ன ஒரு வார்த்தை, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அவ்வளவுதான். ஆனால் அந்த வார்த்தையின் விளைவு, பாதிப்பு நெருப்பு குளிராகவும் பாதுகாப்பாக மாறியது. இது கதையல்ல, புராணம் அல்ல, அல்லது சம்பவம் அல்ல, இது உண்மையாக நடந்த வரலாறு. குர்ஆன் சொல்லுகிற வரலாறு. நமக்கு இதை நம்ப முடியல. இதே ஸ்டைலில் வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து பயங்காட்டுகிறார்கள். இன்னன்னாஸ கத் ஜமஉ லகும் ஃபக்ஷௌஹும், மனிதர்கள், அதாவது எதிரிகள் உங்களுக்கு எதிராக ஒன்று சேர்ந்து விட்டார்கள், நீங்கள் அவர்களை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் போதுமானவன் என்று சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை புரிந்தார்கள். ஃபிரௌன் அவர்களை கொலை செய்வதற்காக துரத்தி கொண்டு வருகிறான். அந்த நேரத்தில் கடல் வருகிறது, கடல் குறுக்கே நிற்கிறது. பின்னால் ஃபிரௌன் கோபத்தோடு தன்னுடைய இராணுவத்தை கூட்டிக் கொண்டு வருகிறான். கூட இருந்த பலவீனமான மக்கள் சொன்னார்கள், இன்னல முதரகூன், மூசாவை வசமாக மாட்டிக்கொண்டோம் என்று சொன்னார்கள். அல்லாஹுவை சரியாக புரிந்து கொண்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கல்லா, நான் மாட்டவில்லை, இன்ன மஇ ரப்பி சயஹ்தீன், என்னோடு என்னுடைய ரப் இருக்கிறான், அவன் எனக்கு ஒரு வழியை காட்டுவான் என்று சொன்னார்கள். உடனே அல்லாஹ் சொன்னான், மூசாவை என்னுடைய கையில் இருக்கிற தடியினால் கடலில் அடி என்றான். அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக, தவக்குல் வைத்தவர்களாக அடித்தார்கள். ஃபன்ஃபலகல் பஹர், கடல் பிளந்து அந்த கடலுக்குள் மலைகள் போன்று அல்லாஹு தஆலா வழிகளை ஏற்படுத்துகிறான். சுப்ஹானல்லாஹ். இப்ப அல்லாஹ்வை ஒரு மனிதன் புரிந்து கொண்டால் எந்த ஒரு கஷ்டமான நிலையிலும் அவன் என்னோடு என்னுடைய ரப் இருக்கிறான் என்பதில் உறுதியாக இருப்பான். இன்று பேச்சளவில் மட்டும்தான் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து என்னிடம் முறைப்படும் போது நான் சொல்லுகிறேன், அல்லாஹ் இருக்கிறான், கைவிட மாட்டான், பொறுமையாக இருங்கள் என்று சொல்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை வந்து விட்டால் நிலை குலைந்து விடுகிறேன், தடுமாறுகிறேன், ஸ்ட்ரெஸ் ஆகிறேன், டிப்ரெஷன் ஆகிறேன், டாக்டர்களை தேடுகிறேன், மருந்து மாத்திரைகளை உட்கொள்கிறேன், தூக்கமில்லாமல் தடுமாறுகிறேன். அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணும் போது மட்டும் என்னோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்பு என்று சொல்கிறோம். என்னால் நம்ப முடியவில்லை என்றால் நம் எல்லோருடைய பிரச்சனையும் இதுதான். தௌஹீத் தெரியவில்லை, தௌஹீத் சரியாக பேசப்படவும் இல்லை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறும் அவர்களுடைய குடும்பத்தின் வரலாறும் இந்த தௌஹீதை அவர்கள் புரிந்து கொண்டதற்கு அற்புதமான ஆதாரங்களாகும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறைய நீண்ட வரலாறு, அந்த வரலாறு நீங்கள் படித்திருப்பீர்கள். இந்த இடத்திற்கு தேவையானதை மாத்திரம் சொல்கிறேன். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஹாஜரையும் குழந்தை, கைக்குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மக்காவுக்கு கொண்டு போய், மனித சஞ்சாரமே இல்லாத, மனிதர்கள் யாரும் இல்லை, வெறும் ஒரு பள்ளத்தாக்கு, தண்ணீர் கிடையாது, பழம் தரக்கூடிய மரங்கள் கிடையாது, ஒன்றுமே இல்லை. அந்த பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் 2 பேரையும் வைக்கிறார்கள். கொஞ்சம் பேரிச்சம்பளம் உணவு கொஞ்சம் இருக்கிறது. அந்த உணவு ஒரு 2 நாட்களுக்கு அல்லது 3 நாட்களுக்கு போதுமான அளவு இருக்கிறது. கொண்டு போய் ஒரு தாயையும் ஒரு பெண்ணையும், இதுவும் கற்பனை அல்ல, புகாரியில் வருகிற ஹதீஸில், ஒரு தாயையும் ஒரு பெண்ணையும் ஒரு கைக்குழந்தையையும் வைத்து விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்புகிறார்கள். திரும்புறாங்கன்னா அங்கிருந்து வெளியாகிறாங்க. ஹாஜர் வந்து கேட்கிறார்கள், எங்கே போகிறீர்கள்? அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் பலஸ்தீனத்திற்கு போகிறேன். மக்காவில் எங்களை விட்டு விட்டு பலஸ்தீனத்திற்கு போகிறீர்கள். எப்படி ஒரு பெண் இதை எடுத்துக்கொள்வார்? அந்த பெண்ணுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்க வேண்டும்? கொஞ்சம் யோசிங்க. இப்ப நீங்க இங்க ஃபேமிலியை விட்டுட்டு ஒரு பச்சிளம் குழந்தையோடு மனைவியை விட்டுட்டு நீங்க ஊருக்கு போறதாக இருந்தா கூட மனைவி பொறுக்க மாட்டாங்க. சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை, இது ஃபுல்லா ஊர் மக்கள் இருக்கு, தெரிஞ்சவங்க இருக்கு, ரிலேட்டிவ்ஸ் இருக்கு. அங்க யாருமே இல்லை. கூப்பிட்டால் கூட உதவிக்கு வருவதற்கு யாரும் இல்லை.
அந்த இடத்திலே விட்டு விட்டு போகிற போது ஹாஜர் தௌஹீதை புரிந்து கொண்ட காரணத்தினால் வந்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நீங்கள் பலஸ்தீனத்திற்கு எங்களை விட்டு விட்டு போகிறீர்களே, அல்லாஹு அமரக பிஹாதா, இவ்வாறு செய்யுமாறு அல்லாஹுதான் உங்களுக்கு உத்தரவிட்டானா என்று கேட்டார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிதானமாக அமைதியாக சொன்னார்கள், ஆம், அல்லாஹுடைய உத்தரவு இது. சுப்ஹான் அல்லாஹ். அந்த பெண்மணியுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? இதன் லன்யுதையானா, அல்லாஹ் உங்களை போக சொன்னால் அல்லாஹ் எங்களை கைவிடவே மாட்டார். சுப்ஹான் அல்லாஹ். இது வராது. இப்ப நம்ம எவ்வளவுதான் பேசினாலும் இந்த வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வருவது அரிது. இல்லா மன் ரஹிம ரப்பி, அல்லாஹ் நாடிய, அல்லாஹுவை புரிந்து கொண்ட சில மக்களிடம் இந்த நிலைப்பாடு இருக்கும். பெரும்பாலானவர்கள் நிலை குலைவதை பார்க்கிறோம். அதனாலதான் இன்றைக்கு ஸ்ட்ரெஸ் என்றோம், டிப்ரெஷன் என்றோம், கவுன்சிலிங் என்று சொல்கிறோம், சைக்காட்ரிஸ்ட் என்று சொல்கிறோம், ஒரு பக்கம் சைக்கோ தெரபிஸ்ட் என்கிறோம், மருந்து மாத்திரைகள் என்று அலைகிறோம். இன்னும் கொஞ்சம் பேர் மூட நம்பிக்கைகளின் பக்கம் போய்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நிம்மதி இல்லை. அல்லாஹுவை சரியாக புரிந்து கொண்டால் துவா கேட்கிற போது அவனுடைய உள்ளம் நம்பும், நான் என்னுடைய மனுவை கொடுப்பது குன் என்றால் எல்லாமே நடத்தக்கூடிய ஆற்றல் மிக்க ரப்பிடம். அவன் குன் என்றால் ஆகு என்றால் எல்லாம் ஆகும். எனவே அந்த அல்லாஹ்விடத்தில் என்னுடைய கைகளை உயர்த்தி இருக்கிறேன், அந்த அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையோடு துவா கேட்பார், மனம் அமைதி அடையும். முடியவில்லைன்னு சொன்னால் அல்லாஹ்வை புரியவில்லை என்பது அர்த்தமாகும். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிடைக்கும் போது வயது எத்தனை தெரியுமா? 86. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக பிறக்கும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வயது 86. அந்த முதுமையில் கிடைத்த காரணம் தவக்குல். அந்த குழந்தையை இப்ப பலஸ்தீனுக்கு போனவர்கள் இடையிடையே வந்து பார்க்கிறார்கள். மனைவியையும் குழந்தையும் வந்து பார்த்து விட்டு போவார்கள். இப்படி வந்து பார்த்து விட்டு போனவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து மகனிடம் சொல்லுகிறார்கள், யா புனைய இன்னி அராபில் மனாமி அன்னி அத்பஹுக், என்னுடைய செல்ல மகனே, உன்னை அறுப்பதற்கு அல்லாஹ் எனக்கு வஹி அறிவித்திருக்கிறார். 86 வயதுக்கு பிறகு கிடைத்த குழந்தையை அறுக்க சொல்லுகிறான் அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாறி ஒரு கேள்வி கேட்கவில்லை, மனதில் ஒரு தடுமாற்றம் வரவில்லை. யா அல்லாஹ், உயிர்களை கொல்லக்கூடாது என்று நீ ஏற்கனவே சொல்லி இருக்கிறாய், மனித உயிர், ஏன் என்னுடைய மகனை அறுக்க சொல்லுகிறாய் என்று ஒரு வார்த்தை கேட்கவும் இல்லை, மனம் தடுமாறவும் இல்லை. மகனிடம் சொன்னார்கள், மகனே, உன்னை அறுக்குமாறு அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கிறான், என்ன சொல்லுகிறாய்? மகன் சொல்லுகிறார்கள், யா அபதி ஃபஅல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். என்னுடைய அருமை மகனே, என்னுடைய அருமை தந்தையே, உங்களுக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை நீங்கள் நிறைவேற்றுங்கள், நான் பொறுமையோடு இருப்பேன். அல்லாஹ் சொல்லிவிட்டால் ஏன் எதற்கு என்ற கேள்வி அல்லாஹை புரிந்து கொண்ட ஒரு மனிதனுக்கு வராது. இதை ஒரு பேசிக்காக கொள்ளுங்கள். குர்ஆன்ல இருந்து ஒரு செய்தியை சொன்னதுக்கு பிறகு அப்படி இருக்கிறதே, இப்படி இருக்கிறதே, அப்படி சொன்னார்களே, இப்படி சொன்னார்களே, ஹதீஸிலிருந்து புகாரியிலிருந்து காட்டினதுக்கு பிறகு இல்ல நாங்க இப்படித்தானே செய்து கொண்டு வந்தோம், எங்களுடைய மூதாதையர்கள் இப்படித்தானே செய்தார்கள், இதை எப்படி நம்ம எடுத்து நடப்பது என்று ஒருவருக்கு மனதில் சங்கடம் வருகிறது என்றால், அந்த ஹதீஸுக்கு கட்டுப்படுவதற்கும், அந்த ஹதீஸை மதிப்பதற்கும், அந்த சுன்னாவை எடுத்து நடப்பதற்கும் மனதில் ஒரு சங்கடம் வருகிறது என்றால், இந்த மனிதர் புரிந்து கொள்ள வேண்டும், நான் இன்னும் தௌஹீதை சரியாக புரியவில்லை என்று. எனவே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்ப வரலாறு நமக்கு தருகிற மிக முக்கியமான பாடம் இந்த தௌஹீத். அல்லாஹுவை சரியாக புரிந்து கொள்ளுதல். அல்லாஹுவை சரியாக புரிந்து கொண்டால் இந்த உலகத்தில் எந்த மன சங்கடமும் இல்லாமல் அல்லாஹுக்கு கட்டுப்பட முடியும், அல்லாஹுக்கு பொருத்தமாக வாழ முடியும். அப்படி அல்லாஹுவை புரிந்து கொண்டு அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து அல்லாஹு மீது தவக்குல் வைத்தால் அல்லாஹு தஆலா அவரை கைவிடவே மாட்டான். அல்லாஹுடைய உதவி எல்லா பக்கங்களிலும் அவருக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்ப வரலாறு சொல்லுகிற மிக முக்கியமான பாடமாகும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுடைய அந்த வாழ்க்கையிலிருந்து பூரணமான படிப்பினையை பெறுவதற்கு நம் எல்லோருக்கும்
தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.